ஹலோ ஆல், வெல்கம் டு செல்ஃபி லேர்னிங். இன்றைக்கி வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் பிஹெச்பி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்ம், நம்மளுடைய HTML ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் கொடுக்குற டேட்டா எப்படி நம்ம டிபி MySQLல டேட்டாவாக இங்கே வந்து விழுதுன்றது தான் செக் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் பார்ட் வந்து MySQL PHP வச்சு யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சர்வர் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அப்பாச்சி ரன் ஆகிட்டுருக்கு, MySQL ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய சாம்பிள் சைட் அண்ட் இதுதான் என்னோடய டிபி. ஸோ இது நம்ம அப்படியே தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அடுத்து நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் இங்கே இருக்காங்க, இங்கே சர்வர் இருக்குது. இப்போது யூசர் வந்து ப்ரௌசர்லேருந்து ரிக்வெஸ்ட் அனுப்புகிறார் JS மூலமாக. பட் JS வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு சர்வருக்கு ரீச் ஆக முடியாது. ஏன்னா JS வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் லாங்குவேஜ், அதாவது கிளைண்ட் சைடு லாங்குவேஜ். ஸோ அதனால் டேட்டாவை ப்ரௌசரில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், சர்வருக்கோ இல்லை டேட்டா பேஸ்க்கோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா PHP வந்து சர்வர்லேருந்து HTML டாக்குமெண்ட்டை வந்து ப்ரௌசருக்கு கொடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அதனால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வர் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால் சர்வர் அண்ட் டேட்டா பேஸில் மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியும், ப்ரௌசரில் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை தடுக்கிறது தான் அஜாக்ஸ் நடுவில் வருது. அஜாக்ஸ் நடுவில் வந்தோடனே என்ன ஆகும்னா, ப்ரௌசர் கொடுக்குற JSஐ வாங்கிட்டு அது அப்படியே அந்த டேட்டாவை சர்வருக்கு எடுத்துகிட்டு போய் PHP கிட்ட கொடுக்கும். ஸோ PHP நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி HTML டாக்கை அஜாக்ஸ் கூட வெப் ப்ரௌசருக்கு அனுப்பும். ஸோ என்டையர் இதையும் திருப்பி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் யூசர் வந்து JSஐ அனுப்புகிறாரு சர்வருக்கு, ஆனால் அது போகாது, ஏன்னா JS வந்து ப்ரௌசர் சைடு லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து சர்வர் வந்து HTML டாக்கை ப்ரௌசருக்கு அனுப்ப ட்ரை பண்ணுது, பட் அதுவும் முடியாது, ஏன்னா PHP வந்து சர்வர் சைடு லாங்குவேஜ். ஸோ இதுக்கு அஜாக்ஸ் நடுவில் வந்து JSஐ வாங்கிட்டு அந்த JSஐ சர்வருக்கு கொடுக்குது, PHP அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி சர்வர்லேருந்து டேட்டா எடுத்து டாக்குமெண்ட்டாக நம்ம ப்ரௌசருக்கு தருது. ஸோ தான் இதுதான் தியரிட்டிக்கல் கான்செப்ட். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள், என்னோடய நேம் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், test@gmail.com, ஃபோன் நம்பர் 1234567889, மெசேஜ் ஏதாவது ஒன்று சொல்கிறேன், சென்டுன்னு கொடுத்துருவோன்னே தேங்க்யூ ஃபார் யூர் ரெஸ்பான்ஸ்னு சக்ஸஸ் மெசேஜ் ஆகுது. இப்போ நம்ம டிபியில் போய் பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்த டேட்டா. ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோன்றது கோட் லெவலில் போனோன்னா, இதான் என்னோடய சோர்ஸ் கோட், அதாவது HTML பார்ட். ஸோ இது உங்களுக்கு HTMLலாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம JS அண்ட் PHP லெவலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதான் என்னோடய JS ஃபைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எல்லா இன்புட்டும் நான் வாங்கிடுறேன். அதாவது நான் இங்கே என்னெல்லாம் கொடுக்குறேனோ, ப்ரௌசரில் எந்தெந்த டேட்டாலாம் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் வேரியபிளில் வாங்கிட்டு அந்த வேரியபிளை அஜாக்ஸ் மூலயமா PHPக்கு அனுப்புகிறேன். URL பார்த்தீங்கன்னா PHP ஃபைலை கூப்பிடுது, டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின எல்லா ஃபைலும் இங்கே இருக்குது, எல்லா வேரியபிள்ஸும். ஸோ இது போய் இந்த PHPயில் ஆக்ட் ஆகும். ஸோ PHP ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எல்லா வேரியபிள்லேயும் எம்டியாக இருக்கா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஏதாவது எம்டியாக இருந்ததுன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் ப்ரொவைடர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்சர்ட் query ரன் பண்ணி டிபிக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான பார்ட் எல்லாருக்குமே தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், PHP தெரியும், பட் இம்பார்ட்டண்டான பார்ட் பார்த்திங்கன்னா அஜாக்ஸ் தான் பண்ணோம். இந்த அஜாக்ஸ் கோட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிஷ்னலாக இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை ஒரு query இருக்குது, இல்லை இதில் வேறு ஏதாவது லேர்னிங் வேணும் அப்படி ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட், இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக வித்தின் 1 வீக் உங்களுக்கு அந்த queryயை ரிசால்வ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் உங்களுக்கு அதில் ஒரு லேர்னிங் டுட்டோரியல் போடுறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் வித் அஸ் அண்ட் போஸ்ட் யுவர் queries in the comments. Happy learning. Thank you.